கும்பஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 2BHK உள்ள ஒரு பெஸ்ட் பிளானுங்க. ஸோ 177 குழி 1421 சதுரடி வரும். 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் உள்ள அருமையான வரைபடம். கிட்டத்தட்ட 4 வரைபடங்கள் ஒரே அமைப்பில் எப்படியெல்லாம் கட்டலாம். ஸோ ஒரு பிளான் மாத்திரம் கொடுப்பாங்க, இதன்படி நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொல்லி. நாங்கள் அப்படி கொடுக்குறது இல்லைங்க. ஒரு 3-4 ஆப்ஷனில் பெரிய அளவில் இருந்தால் 4 ஆப்ஷன் கிடைக்கும், சின்ன அளவு இருந்துச்சுனாக்கா ஒரு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேர்களுக்கு நிறைய ஊர்களுக்கு வரைபடம் அமைத்து அனுப்பிட்டு இருக்கிறோம். அடியே இருக்கிறது மதுரையில் இருக்கிற தெற்கு வாசல்னு ஒரு பகுதி, மீனாட்சி அம்மன் கோவில் நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க வரைபடம் தேவைப்படுறவங்க உங்கள் பிளாட்டினுடைய நீள அகலம் அனுப்பி மற்றும் உங்களுடைய தேவைகள் அனுப்பணும். அப்புறம் உங்கள் ஜாதகம், உங்கள் மனைவி ஜாதகம் அனுப்புனீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தை படிச்சுட்டு குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போது இந்த பிளானை 4 ஆப்ஷன்லேயும் ஒன்றா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வரைபடத்துக்குள்ளே போவோம். ஸோ 1, 2, 3, 4 4மே ஒரே மாடல்ஸ் தான். சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஒன்றா பார்ப்போம். ஸோ இது நார்த்து ஃபேஸிங், வடக்கு பார்த்த மேனிக்கு இருக்கிறது. ஸோ வெளியிலேயே உங்களுக்கு போர்வெல், மழைநீர் சேரிப்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கப்படுவதற்கு உண்டான அமைப்பில் வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உண்டான பிளானில் ஈசானத்திலேயே பூஜை அறை அமையப்பட்டிருக்கு. ஒரு சில அன்பர்கள் ஈசானத்திலையும் கண்ணிலையும் பூஜை ரூம் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உருட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். என்னத்தையோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு அதில் வைக்காதீங்க இதில் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறது. அப்போ எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாக்கா அக்னிலையும் வாயுவிலையும் வைக்க சொல்கிறாங்க. அக்னி மொழியில் கிச்சன் வச்சுருக்குறோம். அப்போ எங்கே கொண்டு போய் பூஜை ரூம் வைப்பீங்க? வாயுவில் கக்கூசம் வச்சுருக்கோம். என்னத்தையோ ஒரு 6 மாதம் நீங்கள் யூடியூபே பார்த்தீங்கன்னா யுவர் ஆல்சோ ஒன் ஆஃப் த வாஸ்து நிபுணர்னு போட்டுக்கலாம். காளிராஜ் வாஸ்து நிபுணர்னு போட்டுக்கோங்க. யாரெல்லாம் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் தான். நீங்கள் கொஞ்சம் நல்லா உறக்கமாக சரியாக பேச தெரிஞ்ச ஆளாக இருந்து கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு இருந்து பெரிய பொட்டு வச்சிங்கன்னா நீங்கள் தான் வாஸ்து நிபுணர். ஆனால் தப்பாக சொன்னீங்கன்னாக்கா அது உங்களை சாட்டை எடுத்து சாத்திரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக இருங்க. இந்த மாதிரிலாம் அக்னிலையும் வாயுவிலையும் கொண்டு போய் என்னத்தையே சொல்லி மாட்டிக்காதீங்க. நூல்கள் என்ன சொல்லியிருக்கு, பிரதான நூல்கள் என்ன சொல்லியிருக்கு, வாழும் முறை என்ன சொல்லியிருக்கு. இல்லை நான் போய் பார்த்தேன், அவங்களுக்கு இந்த மாதிரி அமைச்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு அதனால் பூஜை இங்கே வைக்க சொன்னேன். அதெல்லாம் பெரிய விலை. 31க்கு 45க்கு வகுத்தோம்னாக்கா 177 குழி பெருக்கி 8.037 வகுத்தோம்னா 177 குழி. ஸோ இது கருட மனைன்னு வருதா. வரவு 12, செலவு 3, மீதம் 1, 3, 9 இருக்குது வரவு செலவில். யோனி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம், வாரம் பொருத்தம் புதன், லக்ஷ்மி வாசம், அங்கிச பொருத்தம் சுக்கிர அங்கிசம், ஜாதி பிராமண ஜாதி, திதி திருதியை, ராசி மீனம். இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 79 ஆண்டுகள். இது 177 குழியினுடைய பலன் சொல்லியிருக்கிறேன். இப்போ பிளானில் ஸோ ஹால் 16க்கு 16, வெராண்டா பூஜா 8:30க்கு 6, 2 ஜன்னல்கள் கொண்டது வெராண்டா. இங்கே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உட்கார்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுங்க. ஹாலு, டைனிங்கு, கிச்சன் அக்னி மூலையிலே 11:15க்கு 8, ஸ்டோரு கன்னி மூலையில் 11:30க்கு 15:45, 2 ஜன்னல்கள் கொண்ட அருமையான கட்டிலோட பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனில் பெட்ரூமுக்கு வாயுவில் டாய்லெட், மாடிப்படி இன்சைடு வாயு மூலை பெட்ரூம் வித்து டாய்லெட்டு வாயு மூலை. எப்போவுமே பார்த்துக்கோங்க, பெட்ரூமுக்கு வாயுவில் டாய்லெட் இருந்தால் சிறப்பு. இப்போ 5Gங்கிறத பார்த்துட்டோம், 4C பார்த்துட்டோம். 3R கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகம். இப்போ இன்னொரு பிளானை பார்ப்போம். ஸோ இது 2வது பிளான். இதில் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? வெராண்டா வந்துருச்சா, போர்ட்டிகோ, மாடிப்படி அதற்கு சார்ந்த வாயுவிலையும், ஹால் சைஸ் 22:30க்கு 16, கிச்சனு டைனிங்கு, பூஜா 8க்கு 8, கன்னி மூலை சார்ந்ததில் ஸ்டோரு கன்னி மூலையில் 10:30க்கு 16 ஒரு பெட்ரூம், வாயுவில் 11:15க்கு 10 பெட்ரூம். இந்த டாய்லெட்டு, இதுக்கு டாய்லெட். ஸோ வென்டிலேஷன்லாம் மோராக இருக்கும். 2வது பிளானும் உங்களுக்கு பிடித்த மாதிரி அருமையாக அமைய பெற்றிருக்கு. 3வது பிளான் பாருங்கள், நல்லா இருக்குது. வர்ணங்கள்லாம் இந்த கலரில் எல்லாம் நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த கலர். ஸோ இப்போ 3வது வீடு என்ன சார் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ளே மாடிப்படி தான். போர்ட்டிகோ பாருங்கள், பெரிய கார்.
BMW X7 வச்சுக்கலாம். 22:30க்கு 16 கிச்சன் யூட்டிலிட்டி. கன்னிமூலை பெட்ரூம் 10:30க்கு 16 பூஜா மாடிப்படி. வாயுமூலையில் 11க்கு 10 ஒரு பெட்ரூம். ஸோ டாய்லெட்டு ஸ்டோர் எல்லாமே சரியாக அமைய பெற்றிருக்கிற ஒரு பெஸ்ட் பிளான் ஃபார் நார்த் ஃபேஸிங்கில் 31:30க்கு 45 பூஜா ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வந்துடுது. இது 3வது பார்த்துட்டோமா, இப்போ 4வது பார்ப்போம். ஸோ இது 4வது பிளான். இதில் என்ன சேஞ்சஸ்னா, பார்க்கு என்ன கேட்குறாருன்னா, சார் எனக்கு கன்னி மூலையிலேயே சவுத்து வெஸ்ட் கார்னர்லேயே, திஸ் இஸ் எ நார்த் ஈஸ்ட் கார்னர் அண்டு நார்த் வெஸ்ட் தென் சவுத் ஈஸ்ட் கார்னர். சவுத் வெஸ்ட் கார்னரில் கம்பல்சரியாக எங்களுக்கு வந்து பூஜா எங்களுக்கு அமைச்சு கொடுங்க, டு ப்ரொவைட் எ பூஜா இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிச்சனும் ஸ்டோரும் கொஞ்சம் நம்ம ஒரு யூட்டிலிட்டிக்காண்டி அவங்க என்னக்கா சர்வெண்ட் மேடு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறதுனால டைனிங் யூட்டிலிட்டி இந்த வழியாக வந்து யூட்டிலிட்டி டைனிங் கிச்சன், பின்னாடி கிச்சன் இப்படி வர்ற மாதிரி. இல்லை ஸ்டோரத்துக்கு இங்கிட்டு போட்டோம்னாக்கா இங்கிட்டு போய் வர்றதுக்கு முடியாதுங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அக்ரஹார வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிச்சனுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பூஜா இருக்கும். இந்த நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு மாத்திரம் இப்படி பொருந்தும். நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு கிச்சன் இருக்கும், நேராக பூஜை இருக்கும், சமைச்சதை நேராக சாமி ரூமில் கொண்டு போய் வைப்பான். இப்படியும் அமைக்கலாங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ இது பெட்ரூம், இது பெட்ரூம், மாடிப்படி, மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் போட்டுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் அக்னி மூலையிலேயே வாயு மூலையிலேயே பூஜை ரூம் அமைச்சிடாதீங்க. இந்த பிளானை தான் இப்படி தான் பிளாட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கார்னர் மனை நார்த் வெஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து நார்த்து பக்கம் நிறைய காலி இடம் விட்டுருக்கோமா, ஈஸ்ட் பக்கம் நிறைய காலி இடம் விட்டுருக்கோமா, வெஸ்ட்டு பக்கமும் சவுத்து பக்கமும் குறைவான காலி இடங்கள் விட்டுருக்குறோம். ஸோ இதன்படி நம்ம வரைபடம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து 1 ஆஃப் த பெஸ்ட் பிளான் ஃபார் 4வது. 3ஆவதுல வந்து ஹால் பெருசு. ஸோ கிச்சனு பூஜா கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த பிளானில் என்னது, கன்னி மூலை சார்ந்ததில் பூஜையும் அமைஞ்சிருக்கு, அக்னிலேயே கிச்சன் கொண்டு போயிட்டோம். இந்த பிளானில் யூட்டிலிட்டி தள்ளி கிச்சன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது பூஜை ஈசானத்தில் வச்சு அமைச்சிருக்கிறோம். இந்த நார்த் ஃபேஸிங் வீடு கட்டுறவங்களுக்கு கடக ராசி, விருச்சிக ராசி, அப்புறம் மீன ராசி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, அப்புறம் அஷ்டம சனி நடக்குது. அப்போ இந்த கோயிலுக்கு போகணும். சனி பகவான் உள்ள கோவில் தனியாக இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போங்க, குச்சனூர் போங்க, திருக்கொல்லிக்காடு போகலாம். உங்களுக்கு எது சௌரியமோ இல்லை, எல்லாமே எட்டம் தான் சார். எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் வந்து எல் விளக்கு, உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற நவகிரக கோவிலில் எல் விளக்கு ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. சார் எதுவுமே பண்ண முடியாது சார், கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, வேலைப்படு காரணமாக அப்படி இருக்குன்னா முடியாதவர்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள். வயசானவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. எண்ணெய் இருக்குல்லையா, நல்லெண்ணெய், கால் வலி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். வீடு சம்மந்தப்பட்ட வாஸ்து குறை நீங்கும். சார் இப்போ வந்து நீங்கள் இப்போ 4 பிளான் காமிச்சிருந்தீங்க. 177 குழி. ஸோ கருடமனை 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் உள்ள ஒரே அளவு. ஸோ பெஸ்ட் அளவு. ஒரு குழிங்கிறது 34க்கு 34 வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் 8.03 வகுக்கிறோம். சார் நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்களா? 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரைபடம் நாங்கள் அமைச்சிட்டோம் சாமி, நீங்கள் சீர்திருத்தம் பண்ணுவீங்களா? இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைங்க. நீங்கள் எப்படி சார் பார்ப்பீங்க? புலி பொருத்தம் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து உங்கள் பிளானை புலி பொருத்தம் பார்ப்போம். இல்லை உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு, கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புலி பொருத்தம் எடுப்போம். 4 மூலையும் தெளிவுபட வரைபடம் வைப்போம். இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக அமைச்சு வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். முதல் ஜாதகத்தை படிப்போம், அதுக்கப்புறம் குழி பொறுத்து, அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வரைபடம் கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு, இந்த 99521க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தால், யாருமே லைக்குன்னு போட மாட்டீங்க. நான் எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் போடுவேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இது நல்ல தகவல் தான் சார், உங்களுக்கு ஒரு லைக் போடுறேன் சார், போடுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுதுல உங்கள் நண்பர்களுக்கு யூஸ் ஆகும், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சார் இந்த அளவு போட்டிருக்கிறீங்க, இந்த அளவு போடுங்க சார், இந்த தகவல் நல்லா இருக்குது சார், இந்த அளவு பண்ணுங்கள். ஸோ வாஸ்துபடி உள்ள வீட்டில் ரசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். சிவாய நமக.